வாஷ் தான் போடணும் கட்டாயம் ஒன்றும் கிடையாது கைஸ். நானே பாருங்க சோப்பு தான் போட்டுக்கிட்டு இருக்கேன். எது போட்டாலும் நம்ம மூஞ்சி தான் அழகாக தான் இருக்க போகுது. அட என்னடா போய் ட்ரெஸ் மாத்தலாம்னு பார்த்தா அதை பண்ண விட மாட்டேங்குது. கடவுளே என்னை காப்பாத்துங்க, இப்படி சமைக்க வச்சாருன்னா வருது. நல்லா போய்கிட்டு இருக்கும் காவாசி நான் கிளம்புறேன், நீயே உட்காந்து சமைச்சிக்கிட்டு. அவ்வளோதான், இப்படிதான் அம்மா கோவப்பட ஆரம்பிக்குது, கத்த ஆரம்பிக்கும் பாரு. இப்போ பாவம் வாய வச்சு சும்மா இருக்க மாட்டேங்குது. வண்டு முருகன், ஆரம், கைப்புள்ள, ஜென், திகில் பாண்டி, ஜெயஹோப், சூனாபானா, வே, அல்லாட்டார்முகம், ஜீமின், ஸ்னேக் பாபு, சுகா, நேசமணி, ஜாங்குக். நாளைக்கு பக்ரீது, அதனால இத்தனை நாள் ஃபாலோ பண்ணாத ஸ்கின் கேரை திடீர்னு ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். மூஞ்சில் எத்தனை பிம்பிள் வரப்போதோ தெரியல. சரி பரவாயில்ல, ஒரு நாள் கூத்துக்கு தானே மூஞ்சி பளிச்சுன்னு தெரியணும்னு தான் பார்க்குறேன். ஆக்சுவலாக நான் ஏற்கனவே பழப்பழம் தான் இருக்கேன், அதெல்லாம் தேவையில்லை. இருந்தாலும் சும்மா இருக்கட்டுமேனு சும்மா பண்ணிக்கிட்டு இருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. நாளைக்கு பார்த்தீங்கன்னா காலையில் மூஞ்சி பிரைட் ஆகிடும். எனக்கு இந்த பக்ரீத்துக்கு ட்ரெஸ்ஸு அதெல்லாம் ஒன்றும் பெருசாக தெரியலடா. சாப்பிட போகிறோம் பாரு பிரியாணி, அங்கே நிற்கிதுடா எனக்கு நாக்கில் எச்சு ஊறுது. அப்புறம் அதுக்கு ஸ்கின் கேர் பண்ணுற? சும்மா எல்லாரும் பண்ணுறாங்களே நம்மளும் பண்ணுவோன்னு பண்ணேன். அப்போ ஓரா பேசாமல் வாய மூடு. உன் கூட உட்காந்து மேக்கப் போட வந்த பற்றி என்னைய சொல்லணும்டா. இதெல்லாம் போட்டால் மூஞ்சில சுருக்கெல்லாம் போயிருமா சொல்கிறாங்க எங்கள்கிட்ட. அதனால நாங்கள் வாங்கி போட்டுட்ருக்கோம், நீங்கள் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் உங்களுக்கு செட் ஆகலாம், அதுக்கு நம்பர் போடாது. ஓகே, எனக்கே தெரியாது. நான் மற்றவங்க மாதிரி இந்த ஃபேஸ் பேக்லாம் போகிறது இல்லைப்பா, நான் நேச்சுரல் பியூட்டி. அதனால் இந்த சீரம் மட்டும் சும்மா போட்டுக்கிறேன். ஓகே, சும்மா மூஞ்சி கழுவினாலே மூஞ்சில் பளபளப்பு வருது தான். எதுக்கு இந்த மேக்கப்லாம் போடணும்னு எனக்கு தெரியல. சரி, இப்போ தான் மூஞ்சி ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. செம்ம ஸ்மெல்லு தான். இந்த மாதிரி ப்ராடக்ட்டில் தூக்கலாக இருக்குது. பிம்பிள் போகுமோ என்னமோ தெரியல, ஆனால் இது மட்டும் இருக்குது. நாங்கள் ஒரு வீணாக போன குடும்பம். இத்தனை நாள் சும்மா இருந்துட்டு கடைசி நிமிஷத்தில் தான் எல்லாத்தையும் பண்ண போவோம். அதே மாதிரி இப்போ தான் ட்ரெஸ் எடுக்க போகிறோம். எல்லா குடும்பத்துலேயும் தலை சிரிச்சுக்கிட்டு ஒரு பண்டிகை வருதுன்னா முன்னாடியே போவாங்க ட்ரெஸ் எடுக்கலாம் பேர். நாங்கள் மட்டும் பாருங்கள், கடைசி நிமிஷம் வரைக்கும் வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருப்போம். வெளியே கிளம்பி போகவும் அழுப்பாக தான் இருக்குது, குறை சொல்ல முடியல தான். நேற்று ராத்திரி போட்ட க்ரீமெல்லாம் வேலை பார்த்த மாதிரி தெரியலையே, ஒரே மாதிரி தான் முடிஞ்சிருக்கு. சரி ஏதோ ஒன்று. இத்தனை ப்ராடக்ட்ஸ் வாங்கினதெல்லாம் வேஸ்ட்டா? இல்லை நான் டெய்லி ஃபாலோ பண்ணியிருக்கணுமோ? நேற்று ராத்திரி மட்டும்தானே போட்டேன், அப்புறம் என்ன தெரிய போகுது. சரி மறுபடியும் இப்போ போட்டு பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. இவங்க வர வீட்டில் சாயந்தரம் ட்ரெஸ் எடுக்க போகலான்னு கூப்பிட்டாங்க. எனக்கு கிளம்பி வரவே அழுப்பாக இருக்குது. இப்போ தான் மூஞ்சி சாஃப்டாக இருக்குது. நான் சேவ் பண்ணியே அத்தனை நாள் ஆச்சு, இன்றைக்கி தான் பண்ணுறேன். என்ன மாதிரி ட்ரெஸ் எடுக்கிறது? கேர்ள்ஸுக்கு மட்டும் டிஃப்ரெண்ட்டாக ட்ரெஸ் எல்லாம் பண்ணுறாங்க. எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சட்டை ஒரு பேண்ட்டு மட்டும் தான் இருக்குது. இப்போ பார்த்தாலும் அதே தான் வாங்க வேண்டியதாகவும் இருக்குது. ஸ்கின் கேர்ன்ற பேச்சு என்கிட்ட முதல்ல எடுக்கக்கூடாது. ஒரு 10 ரூபாய்க்கு ஃபேஸ் வாஷ் வாங்கணுமா, மூஞ்சியில் போட்டு தேய்ச்சோமா, அவ்வளோதான். மூஞ்சியை கழுவினாலே அவ்வளோ பிரகாசமாக தான் இருக்குது. ஒரு க்ரீமும் ஒன்றும் தேவையில்லை. இந்த க்ரீம் எங்கே போகிறது? சரி கொஞ்சம் மூஞ்சில் கொஞ்சம் முடியல, எங்கே பார்த்தாலும் போட்டுக்க வேண்டியதான். குளிக்காமல் தலைமுடி வேறு நாத்தமாக நாடுது, அதை கழுவிக்கலாம். ஓகே, பாருங்க மக்களே, மூஞ்சி கழுவினாலே ஃபேஸ் பிரைட்டாக தான் இருக்குது. என்ன வழக்கு தண்ணி ரொம்ப அழகாக இருக்கியாடா? எப்போவுமே அழகுதான், இன்னைக்கு அழகு ரொம்ப கூடி இருக்கு. இத்தனை நாள் ஸ்கின் கேர் மட்டும் தான் பண்ணிட்டு இருந்தோம். இன்னைக்கு நம்ம வெளியே போகிறோன்றதால மேக்கப்பும் போட போகிறோம் லைட்டாக. ஓகேவா? முதல்ல மூஞ்சி கழுவிட்டு தான் ஆரம்பிக்கணும். இவங்க ட்ரெஸ் சீக்கிரம் எடுத்துருந்தா சரி, ரொம்ப லேட்டாக அவங்க கடையில் நின்றுட்டு இருப்பாங்க செகண்ட் எடுக்காம. மக்களுக்கு என்னோட ரெக்கமெண்டேஷன் என்னன்னா, சும்மா ஒரு சோப்போ ஃபேஸ் வாஷோ எடுத்து மூஞ்சில் போட்டு அப்பிட்டு வந்துடுங்க. ஃபேஸ் வாஷ் தான் போடணும்னு கட்டாயம் ஒன்றும் கிடையாது கைஸ். நானே பாருங்க சோப்பு தான் போட்டுக்கிட்டு இருக்கேன். எது போட்டாலும் நம்ம மூஞ்சி தான் அழகாக தான் இருக்க போகுது. ஓகே, டக்குனு எடு. நீங்க வாங்க, எனக்கு ட்ரெஸ்ஸே வேணாம். ஏன்? எனக்கு காசு மிச்சம். சாப்பிட போலாமா? என்னோட அப்பதான் ட்ரெஸ் எடுக்க வந்திருக்கோம். நீங்க இவ்வளோ நேரம் ட்ரெஸ் எடுக்கிறீங்க, எனக்கு பசிக்க ஆரம்பிச்சிச்சு. ஆமா, எனக்கு தான் பசிக்குதுதான். ட்ரெஸ் எடுக்க வந்தோமா, ட்ரெஸ்ஸை விட்டு பேசுங்க. சாப்பாடு கூட வாங்கி தர மாட்டாங்க.
என்ன வாங்குறது ஆகட்டும் வச்சுமா நானே எனக்கு பிடிக்கவும் இல்லைதான் அப்படின்னா பரவாயில்ல. சட்டுன்னு எடுத்துட்டு கிளம்பி தொலைய மாட்டாங்க. பசிக்குதுன்னு சொன்னேன். பெத்த பிள்ளைக்கு பசிக்குது, அம்மா ட்ரெஸ் எடுத்துட்டு இருக்கு. இது எப்படி அழகா இருக்கா பாரு. தூக்குல தொங்குற மாதிரி இருக்கு. வேற எடு. என்ன அப்படி சொல்லிட்ட? இது எப்பறம் உனக்கு பத்தா? நீ சொல்ற வேற இருக்கா? நல்லா இல்ல. சரி பேருக்கு நான் இந்த ஒரு ஜாக்கெட்டை மட்டும் எடுத்துக்கிறேன். இந்த ட்ரெஸ் நல்லா தானே இருக்கு. இதெல்லாம் போட முடியாதுடா, வீட்டில் பார்க்க சகிக்காதுடா. எப்போ பார்த்தாலும் இந்த ஜீவபால பிரச்சனை தான். நம்ம ஒன்று எடுத்தா அவன் ஒன்று எடுப்பான், மாற்றி மாற்றி. நல்லா உருது தொலையாது அவன் எடுக்கிறது. என்ன ட்ரெஸ் வாங்குறானோ தெரியல. இது நல்லா இருக்கடா. அதான் நானும் வாங்குறேன், நீ வாங்காத. என்னடா நீ முன்னாடியே எடுத்துட்டு என்ன வாங்க விட மாட்டேன்? திருப்பி வாங்க, யாரும் வாங்க விட மாட்டேங்க. போலாமா, சாப்பிட போலாமா? சொல்கிறோம் இருமா, கண்ணாடி பார்த்துக்க விடு. என்ன ட்ரெஸ் இருக்கா? இப்படிதான் ஜிபி ஒன்று வாங்கினா. என்ன சொல்ற? அப்படியா? எல்லாரும் ஒரே மாதிரி எடுத்துக்கிட்டு பைத்திய மாதிரி உட்காந்துருங்க. ஏன் என்னென்ன ட்ரெஸ் வாங்குறேனே தெரிய மாட்டேங்குது. எல்லாம் ஒரே மாதிரி வாங்கிக்கிட்டு. அதுக்கு தான் நான் தனியாக விடிக்க வாங்கலான்னு பார்த்தேன். நீ வாங்குறதுலாம் ட்ரெஸ்ன்னு சொல்லாத, காரி சிப்பி போடுவாங்க. இப்போ நானும் வாங்குறது ஜிபி வாங்கினாலும் பரவாயில்லன்னு இதை வாங்கிடவா? என்ன பண்ணுறாங்க எல்லாரும்? சாப்பிட வாங்கன்னு கூப்பிட்டேன். என்ன எல்லாரும் பொண்ணுங்களுக்கு மேலே மோசமாக இருக்கீங்க? ஓ கிளம்பலாம் வா. பின்ன என்ன சட்டையெல்லாம் போட்டு பார்த்தா வாங்க முடியும், தப்பா தான் திரும்ப மாற்ற முடியுமா? எப்பாடி பொண்ணுங்களே ஒரு மணி நேரத்துல ட்ரெஸ் எடுத்துங்க, இவனுங்க 4 மணி நேரம் ஆக்குறானுங்க. இத்தனை பேர் இருக்கோம்ல. அது சரி, இவனுங்க விட்டுட்டு நான் மட்டும் வீய கூட்டிட்டு பக்கத்து கடையில சாப்பிட்டுட்டு வந்திருக்கணும். தப்பு பண்ணிட்டேன் நான் தான். நான் ஃபைனலைஸ் பண்ணிட்டு இதை வாங்க போறேன். என் மகன் பக்கம் ஹீரோ மாதிரியே இருக்கடா. அப்படியா? ஆமாண்டா, செமையா இருக்க. டேய் இந்த பில்ல போட்டுட்டு இருக்கடா, நான் இதை வாங்கியிருக்கேன். காட்டு. 5000 ரூபாய்க்கு என்ன இருக்குதுல இது வாங்கியிருக்க? நான் வேற ஹீரோ மாதிரி இருக்கேன். டிஸ்கவுண்ட் தான். டிஸ்கவுண்ட் உண்டு சார். போடுறா, டிஸ்கவுண்ட் தராங்களா? இதுதான் நான் எதிர்பார்த்தேன். சாப்பாடு சாப்பாடு கத்தி வச்சுன்னா ஓஞ்சி போயிட்டேன்டா. பசிக்குதாம்மா அவனுக்கு. இருடா போறப்ப சாப்பிட்டு போலாம். இந்த கண்ணாடி இப்படி இருக்கு, இப்பயாச்சும் நான் வாங்கிட்டுமா? இப்போ யார் லேட் ஆக்குறா? எல்லாரும் ட்ரெஸ் வாங்கியாச்சு, இப்படி தனியாக கண்ணாடி பார்த்துட்டு இருக்க. இத்தனை மணி நேரம் நீ கடையை சுற்றி வந்தீங்க, நான் ஒரு கண்ணாடி எடுக்கிறதுக்குள்ள லேட் ஆயிடுச்சா உங்களுக்கு? என்னென்ன பேசுறீங்க நீங்க? போலாமா, ஏதாச்சும் பேண்ட் வாங்கலாமா, இல்லாட்டி என்ன வாங்குறது? இது ஒன்று வாங்கலான்னு பார்க்குறேன். இந்த செருப்பு ஒன்று நான் வாங்கணும். என்ன என்ன இளவடா இது? பனி காலத்தில் போட்டுக்கலாம்டா. நான் வாங்குறது எல்லாத்தையும் தத்து விட்டுருவாங்க. இது நல்லா இல்லை, அது நல்லா இல்லைன்னு நான் யோசி. இதையாச்சும் வாங்க விடுங்க. என்னதான் அது? சரி வாங்கி தர, டக்குன்னு சாப்பிட போ. வாங்கிக்கிறேன். இப்போ என்ன பண்ணுறது? சமைக்கலாம் வாங்க. எப்பவுமே அம்மா மட்டும் தானே சமைக்க வேண்டியது. இதுக்கு நம்மளையும் கூட செதுக்குச்சு. நம்மளால சேர்ந்து சமைக்க முடியுதா பாரு. நம்மள ஃபோர்ஸ் பண்ணிடலாம் அம்மா இங்கே உட்கார வச்சிருக்குது. சமைக்காட்டி கை காலை உடச்சு விட்டுருங்கள. ஆட எட்டடா போய் ட்ரெஸ் மாத்தலான்னு பார்த்தா அதே பண்ண விட மாட்டேங்குது. கடவுளே என்னை காப்பாத்துங்க. இப்படி சமைக்க வச்சாருன்னா வருது. கஷ்டப்பட்டு மேக்கப் போட்டா இப்போ வேர்வையில் நிற்க வச்சு என்னை பாருங்க அடைச்ச. அதுக்குள்ளே பிரியாணியா? இப்போதானே பிரியாணி பண்ண வந்திருக்கேன். ஊரலோகத்தில் அம்மா சமைப்பாங்க, பிள்ளைங்க ட்ரெஸ் மாற்றிட்டு பண்டிகைக்கு ரெடி ஆகுங்க. என்னது? அப்ப நீ மட்டும் பண்டிகைக்கு ரெடி ஆக நான் சமைச்சுக்கிட்டு இருப்பேனா? வேர்வையில காலையில எல்லாரும் பண்றாங்க. ஒரு வாட்டி நீ சமைச்சு பாரு என்ன மாதிரி. ஹாப்பி பர்த்டே. ஒண்ணா சேர்ந்து சாப்பிட்டு பார்த்திருக்கேன். ஒண்ணா சேர்ந்து சமைக்க வச்சிட்டல எல்லாரையும். நீ சமைக்கிறப்ப பேசாம சமைக்கணும், புரியுதா? சமையல் பண்ண உதவியா இருக்கணும். உங்களை கூட்டிட்டு வந்தா நம்ம தான் வேலை பார்க்குற மாதிரி இருக்கு. அவங்க இந்த உதவி பண்ண மாட்டாங்க. பேட்டா கட் பண்ணிடு. ஆமா நான் பாதி கட் பண்ண தான் போறேன். ஏற்கனவே நான் ஒழுங்கா தான் வெட்டிக்கிட்டு இருக்கேன். இங்க பாரு, இவங்க இந்த மாதிரி இருக்கணும், புரியுதா? ஓ நான் கையாலே அழகா நறுக்கிட்டு இருக்கேன். சாப்பாடு செஞ்சுட்டு அப்புறம் நீங்க போய் ட்ரெஸ் மாத்திக்கலாம். ஓகே? இது இருக்கு. சும்மா இரு, போடாம இரு. அப்ப எல்லா பண்டிகைக்கும் நான் தான் சமைக்கிறேன். நான் ட்ரெஸ் மாத்தவே மாட்டேன். ஆமா அம்மா மட்டும் சமைச்சுக்கிட்டு தான் இருக்கும். ட்ரெஸ் கஷ்டப்பட்டு புது செருப்பு வாங்கியிருக்கேன் பார்த்துக்க. அதை நான் போட்டு என்னை பத்தி வச்சிருக்கீங்களா? நீங்களாலும் புது ட்ரெஸ் போட்டு ஜாலியாக நிற்பீங்க. நான் மட்டும் சமைச்சுக்கிட்டு இருப்பேன் பக்கத்தில் அழுகு துணி போட்டுக்கிட்டு. அது சரிதான். அதான் இன்னைக்கு வேலை வாங்கிட்டு உட்காந்து. அதை விடுங்க, நான் அழகா வெட்டியிருக்கேன்னு பாருங்களேன். என்ன இவ்வளவு பெருசா வெட்டியிருக்கேன்? ஒழுங்கா செய்ய மாட்டேன் பாத்தீங்களா? அநியாயத்துக்கு இவ்வளவு பெருசா வெட்டியிருக்கிய. எப்படி இது வேகும்? ஃபர்ஸ்ட் இங்க பாருங்க, ஹார்ட் ஷேப்புக்குலாம் வெட்டி வச்சிருக்கான். அப்புறம் அப்பா வாழ்க்கையில அப்படி போகுது. ஆபீஸ்ல நல்லா இருக்கா? இதை பாரு ஃபர்ஸ்ட். சமையல விட்டு வெட்டி பேச்சு பேசுறாங்க. வெட்ட போறியாடா இப்ப? இதா இதையும் போடு. என்னது? இதை வச்சுக்க. அதெல்லாம் போடக்கூடாது. ஏன்? இப்ப நானும் ஒன்று ஆச்சு கட் பண்ணிட்டேன் பாருங்க. இங்க பாருமா, சமைக்காம விளாண்டுட்டு இருக்கானுங்க. விளக்க போத்தா ஓடு, சாத்தி எடு வைங்கள அடி. அப்பயாச்சும் திருந்துறாங்களான்னு பார்ப்போம். அதெல்லாம் ஒன்றும் திருந்த மாட்டாங்க. சமைச்சது போது கிளம்புறேன்டா. என்ன அதுக்குள்ள கிளம்பிட்டா? இப்போதான் நம்ம ஆரம்பிச்சிருக்கோமே. நான் போய் ட்ரெஸ் மாத்தணும்டா. புது ட்ரெஸ் எதுக்கு ஆகணும்? நீ இவ்வளோ வரைக்கும் போய் வெட்டுறது வெட்டினா ரொம்ப கஷ்டப்பட்டு சமைக்கிறவங்களா ரொம்ப நன்றிப்பா. சாப்பிட்றதுக்கு சமைச்சு கொடுக்குறீங்க. சமைக்கிறப்ப தானே வேற வழி தெரியுது. உப்பு காரம் நல்லா தூக்கலா போட்ட சொன்னா ஓகேவா?
என்ன ஆர்டர் போட்டுக்கிட்டு இருக்க? நீ தான் சமைக்கிறீங்க ஓகேவா? நல்லா போய்கிட்டு இருக்கும். காவாசியா நான் சமைக்கல, நான் கிளம்புறேன். நீ உட்காந்து சமைச்சிக்கிட்டு இரு. அவ்வளவுதான். இப்படிதான் அம்மா கோவப்பட ஆரம்பிக்குது, கத்த ஆரம்பிக்கும் பாரு. இப்ப அப்பாவும் வாய வச்சு சும்மா இருக்க மாட்டேங்குது. எங்க போற? காய்கறி வெட்டிட்டு கிளம்பி போ. உன் கோச்சுக்கிற வேலையெல்லாம் என்கிட்ட வேணாம். ஐயோ, தப்பிச்சு போகலான்னு பார்த்தா முடியலையே. நீ தெரியும் நீ அதுதான் ஐடியா பண்றேன்னு. தப்பிச்சு போறது கடை பிளானிங் தான் அதுவா? எனக்கு அது தெரியாம போச்சே. அப்பா சரியா வெங்காயம் வெட்டி வெட்டி கண்ணெல்லாம் ஆயிருது. பூராமே தண்ணி வந்துருச்சு. போட்ட மேக்கப் அனைத்து வேஸ்ட் தானே பண்ணணும். இதெல்லாம் பரட்டு. சத்தியமா சொல்றேன், அடுத்த வருஷம் பிரியாணி எல்லாம் ஹோட்டல்லே வாங்கிட்டு போயிடலாம் போல. ஒன்னும் உட்காந்து சமைக்க வேண்டாம். இந்த மாதிரி படிக்கணும்ப்பா. ஏமா, இந்த அம்மா அப்பாலேருந்து இங்கே தான் இருக்கு. இப்பதான் இந்த அம்மா வேலை வாங்குது. அதான் இவ்வளோ நேரம் சொல்லி கொடுக்கல, வேலையும் பார்க்கல. ஐயோ, நான் வேற மாத்தி ஊத்திட்டேன்டா. ஏன்டா? சரி விடு. என்னடா இது பக்கம் அடிக்குது. இவ்வளோ போதுமா? போதும் போ. சமயம் வரைக்கும் போலது. பத்தால எப்படி தெரியுது? எப்படி இருக்கு? ஓ, புளிக்குது. ரொம்ப ஓர வச்சுட்ட வயல. இப்போ எப்படி பா இருக்கு? இது நல்லா இருக்கா? என்னோட ஃபேவரட் பார்ட் எல்லா பண்டிகையிலும் சாப்பிட்றது தான். காலையில் நானும் சமைக்காமல் அம்மா மட்டும் சமைச்சு கொடுத்துருந்தா ஜாலியாக சாப்பிட்ருப்பேன். இப்போ நமக்கே டயர்ட் ஆயிடுச்சுப்பா. சாப்பிட விட அலுப்பா இருக்கு. நாக்கெல்லாம் ஊறிட்டு இருந்து சமைச்சு முடிச்சிட்டோம். ஆனால் கரெக்டாக இப்போன்னு பார்த்து கப்புன்னு வயிறு அடைச்சிரும். டெய்லி எனக்கு அப்படி தான் ஆகும். ருசி ஒன்றும் ஓஹோன்னு இல்லையே. ஆமாம், நல்லாவே இல்லை. மறுபடியும் நான் மேலே கொஞ்சம் மசாலா தூவி செய்ய போகிறேன் இருக்கிறதுலையே. என்னத்தான் மசாலா போட்டுச்சுங்களோ. நீ போறியா? என் சாப்பாடுலேயும் மசாலா தூவி எடுத்துருவியா? எனக்கு எடுத்துருவாடா. ஆமாம், நான் ஒருத்தனை பண்ணிக்கிட்டே எல்லாரும் வந்துட வேண்டியது அப்படியே. சரி பரவாயில்ல, போனா போய் தொலையுது. எடுத்துட்டு வரேன். உப்பு அதிகம் போடாத, வரப்பு மட்டும் போடு ஓகேவா? கொஞ்சம் சீஸ் ஆட் பண்ணுவோம். சீஸு அதுதான் நல்லாயிருக்கும். சீஸே இல்லாமல் சாப்பாடு வர சாப்பாடு அப்படின்னு ஓஹோடு இல்லை. ஓஹோ, அப்போ நீ என்ன சமைச்சுக்க? ஏய், சாப்பாடு சூப்பராக இருக்கு. அந்த பயம் இருக்கட்டும். ஆம். இப்பதான் சாப்பிட்ற மாதிரி இருக்கு. இதுக்கு ஸ்டார்டிங்ல நானே சமைச்சிருக்கலாம் போல. கரெக்டாக மசாலா போட்டு வச்சிருந்திருப்பேன். என்னப்பா ஜூஸ் குடிக்க போற, யாரும் சேஸ் அடிக்க மாட்டீங்க? அது ஒண்ணுதான் குறைச்சா. இப்ப போ, மதியானம் ஆயிட்டாலே ஒரு மாதிரி ஆயிடுது. ஆமா, ஒரே குருவாத. முதல்ல ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லுவோம். ஹாப்பி பர்த்டே. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. ஒரு அளவுக்கு தான் போய் சொல்லலாம். ஓகே, காலைல எந்த சமைச்சா என்ன பண்றது? அப்புறம் என்ன, இப்போ தூங்க வேண்டியதா? மதியானம் ஆயிடுச்சுல. ஆமாம், தூங்கி ஆகணும். டயர்டாக இருக்குடா. கரெக்டாக சொன்னேன். எப்போ மதியானம் தூங்குறது தான். இல்லை, காலையில் எந்திரிச்சோட ஜாலியாக இருந்துச்சு. அப்புறம் சமைக்கிறதுல நேரம் போயிடுச்சு. அப்புறம் இப்போ மதியானம் அவ்வளோதான். மதியானம் ஒன்றும் இல்லாமல் தூங்க வேண்டியதுதான். மதியானம் ஆயிட்டாலே இந்த பண்டிகைலாம் ஓஞ்சி போயிடுதுன்னு, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி கவலையாயிடுது ஒரு மாதிரி. சாதாரண நாளில் கூட மதியானம் நேரம் நல்லா தான்டா இருக்கும். இந்த பண்டிகை அப்பெல்லாம் மட்டும் ஆமாம், ரொம்ப ஓடு இருக்கும் மதியான நேரம் பண்டிகை அப்போலாம். ஏதோ ஒன்று இன்னைக்கு நான் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணேன். அதான் ஜாலியாக இருந்துச்சு.